சின்னம் அது நம்ம சின்னம் என்ன சின்னம் நம்ம OPA சின்னம். வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? வருகிற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய தலையாய பிரச்சனையாக இருக்கிற கச்சத்தீவை மீட்டு மீண்டும் தமிழகத்தோடு கச்சத்தீவை இணைக்கிற ஒரு வேலையை நம்முடைய மோடி அவர்கள் தொடங்கிவிட்டார்கள். கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே நமக்காக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் மோடி அவர்கள் எனக்கு வாய்ப்பளித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக சந்தித்து இந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நேரிலே அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்காக தீர்த்து வைப்பதற்கு முன் முயற்சி எடுப்பேன் என்பதை சொல்லி நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் வாக்களிகள் என்று சொல்லி உங்கள் மலர் பாதம் தொட்டு வேண்டி விரும்பி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 24 இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தார பார்க்கும் போது சட்ட திருத்தத்தில் மீனவர்கள் கச்சத்தீவுல மீன் வலையை உலர்த்தலாம், இது போல சரத்துலாம் இருக்கு. அந்த கச்சத்தீவில் உள்ள களிம வளம்லாம் இந்தியாவுக்கு சொந்தம். இந்த மாதிரி மகளிர் பேர்ல போட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சரி, மீன்வளத்துறையா இருந்தாலும் சரி, அது ஹார்டிகல்ச்சரா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, லேடிஸ் பேர்ல அதாவது மகளிர் பேர்ல போட்டு 1 கோடி ரூபாய் லோன் வாங்கினீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சும்மா கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த விஷயங்களை நிறைய கச்சத்தீவை மீட்டு கொடுப்பார் மோடி, அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. அன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, அன்னைக்கு மன் கி பாத் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நம்ம நேரடி ஒளிபரப்புல மோடி அவர்களே சொல்லிட்டாங்க. அதனால மோடி அவர்கள் நம்ம மக்கள் மீது, தமிழக மக்கள் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வச்சிருக்காரு, மிகப்பெரிய மதியாக வச்சிருக்காரு. தமிழை உலகம் பூரா கொண்டு போய் பரப்புறாரு. அதனால யோசிக்க வேண்டியதில்லை. நம்மை காப்பாற்றக்கூடிய நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, கோயில் அனைத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் இந்தியாவில் இருக்காருன்னு சொன்னா அவர் மோடி. நம்மெல்லாம் மோடிக்கு உறுதுணையா இருக்கணும். நீங்க எனக்கு வாக்களிச்சாதான் நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியா போய் மோடி அவர்களை சந்திக்கலாம். வாங்க ஐயா, எங்க நாகப்பட்டினம் தொகுதிக்கு வாங்க ஐயா அழைச்சிட்டு வரலாம். இங்க உள்ள என்ன குறைன்னு கேட்டு அந்தந்த விஷயங்களை என்னென்ன கொண்டு வரணுமோ அத்தனையும் கேட்டு பெறலாம். அது வாய்ப்பு இருக்கு.